Hello students, இன்னைக்கு நம்ம Euclid Division Lemma அப்படின்றத என்னன்றத பார்க்க போறோம். With examples ஓட பார்க்க போறோம். Let a and b be any two positive integers. So a and b ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டுமே positive integers. Then there exist unique integers q and r such that a equal to bq plus r. So இதான் கொடுத்திருக்காங்க. So basically Euclid Division Lemma அப்படின்றது என்னன்னா நம்ம இத்தனை வருஷம் நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து பண்ணிட்டு இருந்த லாங் டிவிஷன் தான். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஏபியும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸும் சொல்லிட்டாங்க, ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 15 and 4. ஸோ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மேலே என்ன போடுவோம், 3 டைம்ஸ் போடுவோம். ஓகேவா? 4 டைம்ஸ் 3 வந்து 12. ஓகே, ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன, இங்கே சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், ரிமைண்டர் 3. ஸோ இதுதான் காலங்காலமாக நம்ம பண்ணுறது. கரெக்டாக? இப்போ இதையே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 15 ஈக்குவல் டு அப்படின்னு எழுத போகிறேன். 15 ஈக்குவல் டு 4 மல்டிப்ளைடு பை 3, அதாவது 12. 4 3s are 12 ப்ளஸ் 3. ஸோ இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் தான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்றது. ஓகேவா? ஸோ 15 ஈக்குவல் டு 4 இன்டூ 3 ப்ளஸ் 3. இங்கே ஏன்றது என்ன, 15, பின்றது 4, இந்த 3 வந்து q அதாவது கோஷன்ட்டு, இந்த 3 வந்து ரிமைண்டர் r. சரியா? அண்ட் தென் அந்த r வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0 less than or equal to r less than b, அதாவது 0வை விட பெரிய நம்பரா இருக்கணும், சம்டைம்ஸ் 0வா கூட இருக்கலாம். அண்ட் தென் b-ஐ விட சின்ன நம்பரா இருக்கணும். அதாவது நீங்க எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றீங்க, இங்க 4 வச்சு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றோமோ அந்த நம்பரை விட சின்னதா இருக்கணும். கரெக்டா? அது தெரிஞ்சது தானே. ஏன்னா இப்போ இதை தாண்டி நமக்கு இங்க என்ன வரப்போறது இல்லை, பெரிய நம்பர் வரப்போறது இல்லை, ரிமைண்டர். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the remainder is always less than the divisor. ஆமா, இப்போ தான் பார்த்தோம், ரிமைண்டர் வந்து எப்பவுமே சின்ன நம்பராக தான் இருக்கும் டிவைசரை விட. if r is equal to 0 then a equal to bq. ஆமா தானே, இப்போ r வந்து இருக்கு, a is equal to bq plus r அப்படின்னு எழுதுறோம். இப்போ r 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகும், a is equal to bq plus 0. கரெக்டா? ஸோ இந்த பிளஸ் 0 போகணும்னு அவசியமே இல்லை, a is equal to bq சிம்பிளா போட்டு போயிடலாம். ஓகே, தென் நம்ம இது என்ன சொல்லுவோம்னா b டிவைட்ஸ் a அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், b டிவைட்ஸ் a அப்படின்றத சொல்லுவோம். அது எப்போ சொல்லுவோம்னா, லெட்ஸ் சே இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், 12 எடுத்துக்கிறேன், 4 எடுத்துக்கிறேன். ஸோ 4 டைம்ஸ் 3 வந்து என்ன, 12. ஸோ இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா b டிவைட்ஸ் a, அதாவது இந்த இடத்துல 4 டிவைட்ஸ் 12 அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? கான்வர்ஸ்னா அது அப்படியே ரிவர்ஸ்ல, if b divides a, அதாவது b divides a அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா then a equal to bq இந்த மாதிரி எழுதிக்க முடியும் நம்மளால. ஸோ both the ways இது வந்து ட்ரூ. ஓகேவா? a equal to bq இருந்ததுன்னா b divides a ன்னு சொல்லலாம். அதே மாதிரி b divides a அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால என்னென்ன எழுத முடியும், a is equal to bq அப்படின்றத எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இது என்னன்றதை இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். உங்க புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 2.1 எடுத்துப்போம். We have 34 cakes, மொத்தம் 34 கேக்ஸ் இருக்கு. Each box can hold 5 cakes only. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ அந்த பாக்ஸ்னால எத்தனை கேக் வைக்க முடியும்னா 5 கேக் வைக்க முடியும். How many boxes we need to pack and how many cakes are unpacked? அதாவது எத்தனை பாக்ஸ் வந்து இந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் நமக்கு தேவைப்படுது, அதே மாதிரி எத்தனை கேக் வந்து பேக் பண்ணாம மீதி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, இது சிம்பிள் தானே. சரி, இப்போ 34 கேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பாக்ஸ்லயும் 5னா நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளா 5 எல்லாம் இப்படி டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன வர போறீங்க, 6 டைம்ஸ் எழுத போகிறோம். 6 டைம்ஸ் 30 வந்து 6 டைம்ஸ் 5 வந்து 30. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே மைனஸ் பண்ணால் 4. ஓகே சார், அப்போ 6 தான் வந்து என்னது கோஷன்ட்டு. அப்போ மொத்தம் 6 பாக்ஸ் வேணும். ஸோ 6 பாக்ஸஸ், அப்புறம் மீதி இருக்கிறது 4 கேக்கு. ஸோ 4 கேக்ஸ் வந்து அன்பேக்டாக இருக்கு. ஸோ 4 கேக்ஸ் ஆர் அன்பேக்டு. இது என்ன சார் ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு அப்படின்னா, இப்போ இதே நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். சாரி, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? 34 ஈக்குவல் டு 5 டைம்ஸ் 6 ப்ளஸ் 4. ஸோ இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எழுதுறது. ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அது என்ன சார் ஜென்ரலைஸ்டு ஃபார்ம், அப்படின்னா நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம் இதில் அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் a and b are any two integers. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மால என்னன்னு பார்த்தோம், எனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு பார்த்தோம். இந்த இடத்துல எனி இன்டிஜர்ஸ், அதாவது இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர்ஸும் இன்க்ளூடட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஒன் மோர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, b not equal to 0 கொடுத்துருக்காங்க. அது ஏன் சார் b not equal to 0? இப்போ லெட்ஸ் சே இப்போ b equal to 0 போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா,
a டிவைடட் பை b அப்படின்ற மாதிரி போடுவோம் நம்ம. கரெக்டா? இது வந்து பாசிபிள் கிடையாது. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்டிஃபைன்டு. இது என்னன்னு சொல்லுவோம்? அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். கரெக்டா? ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? b not equal to 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். then there exist unique integers q r such that a equal to b q plus r இதெல்லாம் சேம் தான். அங்கே யூக்ளிட் டிவிஷன் லெம்மால என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கு. என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0 less than or equal to r less than modulus b. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் b அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அங்கே வந்து அது கொடுக்கல, டிவிஷன் லெம்மால அது கொடுக்கல. இங்கே மாடுலஸ் பின்றதை கொடுத்துருக்காங்க. ஏன் மாடுலஸ் பின்றதை கொடுத்துருக்காங்கன்னா b இப்போ என்ன ஆயிடுச்சு? எனி டூ இன்டீஜர்ஸ், அது நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ 0 விட பெருசாக இருக்கணும், அண்ட் தென் மாடுலஸ் b விட சின்னதாக இருக்கும். அதாவது என்ன மீனிங்னா r வந்து நெகட்டிவாக போகவே கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 நம்பர் எடுத்துப்போம். -12. ஓகேவா? அதுக்கப்புறம் 5. ஓகேவா? -12 5. இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம் இதை. ஓகே, -12ன்றது a, 5ன்றது b. சார் இது என்ன சார் சிம்பிள் தானே? நம்ம என்ன போடுவோம்? ஆஸ் யூஸ்வல் 2 டைம்ஸ் போடுவோம். ஸோ 2 டைம்ஸ்னா 10. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட்னா இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா மைனஸ்ன்னு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம் ரெகுலராக. ஆனால் இங்கே -12 இருக்கு, -10 இருக்கு. அப்போ -22ல போகும் ரிமைண்டரு. இது என்ன சார்? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணதே இல்லையே அப்படின்னா இந்த மாதிரி போடக்கூடாது. இது தப்பு. சரி, ஓகே சார். இப்போ அந்த மாதிரி போடக்கூடாதுன்னா அப்போ வேற எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ -12 உள்ள இருக்கு, வெளியில 5 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்க போறேன். 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3. 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 3. ஸோ 5 3s are 15 வந்துடும். 5 3s are 15. ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா சார் இப்போ இதை தானே இங்கே பண்ணீங்க, இப்போ இதை கூட்டினா மட்டும் என்ன வரப்போகுது? -27 அப்படின்னு வருது. மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் வருது. ஸோ இப்படியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 போட்டாலும் எனக்கு நெகட்டிவ்ல வருது ரிமைண்டர், 3 போட்டாலும் நெகட்டிவ்ல வருது ரிமைண்டர். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா -3 அப்படின்னு போட போறேன். என்ன போட போறேன்? -3 அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன்? நியூமரேட் கோஷன்ட்ல போட போறேன். ஸோ -12 உள்ள இருக்கு, 5 வெளியில இருக்கு. 5 × -3 -15. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பிளஸ் இருந்தால் மைனஸ் மாற்றுவோம், மைனஸ் இருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ இது என்னன்னு மாற்றுறோம்? ப்ளஸ்ன்னு மாற்றுறோம். இப்போ இது +15 ஆயிடுச்சு. ஸோ +15 -12 +15 -12 இதோட வேல்யூ என்ன? 3. ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன? 3. இப்போ இது எப்படி எழுதலாம்? -12 = 5 × -3 + 3. ஸோ இப்போ ஏன்றது -12, பின்றது 5, கியூன்றது என்னது? -3, ஆர்ன்றது +3. இப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் பாருங்க. 0 less than or equal to 3. ஆமாம், 0 வந்து 0 விட பெரிய நம்பர் தான் 3. ஓகேவா? அதுக்கப்புறம் less than modulus of 5. modulus of 5ன்றது என்னது? ஜஸ்ட் 5 தான். ஸோ 3 less than 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 3 less than 5, 5 விட சின்ன நம்பர். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கோஷன்ட்டு நெகட்டிவாக மாறுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் மூலிமா இன்னும் உங்களுக்கு நிறைய புரியும் இந்த ஜென்ரலைஸ்டு டிவிஷன் லெம்மா. இப்போ எக்ஸாம்பிள் 2.2 எடுத்துப்போம். ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் when a is divided by b in the following cases. ஸோ மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 போகலாம். a = -12, b = 5. ஸோ அதை தான் இப்போ பார்த்தோன்னு நினைக்கிறேன். a is equal to +5, b is equal to -12. ஸோ அதை தான் இப்போ பார்த்தோம் எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ செகண்ட் டிவிஷன் போடலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா a is equal to 17, b is equal to -3. அதாவது இப்போ உள்ள வந்து என்ன இருக்கு? பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, வெளியில வந்து என்ன இருக்கு? நெகட்டிவ் நம்பர் இருக்கு. ஸோ இது செகண்ட் சப்டிவிஷன். சரி இப்போ என்ன சார் பண்ணணும் கேட்டால் நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம், ஏதாவது ஒரு நம்பர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவ்ல தான் கோஷன்ட்டு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எந்த நம்பர் போட்டால் இப்போ எனக்கு என்ன வரும் சார் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 5 போடலாமா? ஃபைன். ஸோ -3 -5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 15 வருது. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? +15 அப்படின்னு வருது. ஆஸ் யூஷுவல் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வருது? 2. ஸோ 2ன்றது எப்படி இருக்கு? 0 விட பெரிய நம்பராகவும் இருக்கு. அதே சமயம் மாடுலஸ் ஆஃப் b, b என்ன இந்த இடத்துல? -3. b என்ன இந்த இடத்துல? -3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் -3 விட 2 எப்படி இருக்கு? சின்னதாக தான் இருக்கு. ஸோ 0 less than or equal to 2 less than 3.
சார் இது மாடுலஸ்னா என்ன சார், நான் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, மாடுலஸ்ன்றது ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அது பாசிட்டிவாகவே வச்சிருக்கும், நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அது மறுபடியும் என்னென்னு பார்த்துட்டோம், பாசிட்டிவ் நம்பராகவே மாற்றிடும். இதுதான் மாடுலஸோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ 17 ஈக்குவல் டு -3 மல்டிப்ளைடு பை -5 ப்ளஸ் 2. ஸோ இதுதான் அந்த ஃபார்மெட்டில் எழுதுறது. A is equal to BQ plus R. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ கோஷன்ட் என்ன, -3, R என்ன 2. ஸோ கோஷன்ட் வந்து -5, சாரி, கோஷன்ட் வந்து என்னது -5. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷன் போடலாம், -5. ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன் இந்த இடத்துல சால்வ் பண்ணலாம். A equal to -19, B is equal to -4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள -19 போட்டுப்போம், வெளியில -4 போடலாம். சரிங்க சரி, இப்போ என்ன சார் பண்ணுறது, மறுபடியும் நான் நியூமரேட் கோஷன்ட்ல வந்து நெகட்டிவ் நம்பரே தான் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இப்போ ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கு, நெகட்டிவ் நம்பராக இருக்கு. ஸோ அப்போ கோஷன்ட்ல ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் போடணும். ஓகேவா? லெட்ஸ் சே நான் இப்போ என்ன பண்ண போறேன், 4 போடுறேன். ஓகேவா? 4 போட்டால் என்ன வருது, -4 × 4 -16 வருது. ஓகேவா? ஸோ -16 தான் இங்கே என்ன வருது, -16. அப்போ இது என்ன மாற்றணும், ப்ளஸ்ன்னு மாற்றணும், ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ +16 -19, ஆன்சர் என்ன, -3. என்ன சார் இது, ரிமைண்டர் என்னென்ன வந்திருக்கு, -3 வந்திருக்கு. ஆனால் ரிமைண்டர் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், 0 விட பெரிய நம்பராக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ இது மாதிரி போடக்கூடாது. சரிங்க சார், இப்போ 4 போட்டேன் வரல, அப்போ நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் போடணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ -19, இங்கே -4, நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 5. ஸோ -4 × 5 என்ன வருது, -20. ஆஸ் யூஷுவல் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன போடுவோம், ப்ளஸ் மாற்றுவோமா, மாற்றினா என்ன ஆகும், +20 -19, வேல்யூ என்ன, 1. ஸோ ஆஸ் யூஷுவல் -19 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் இதை, -4 × 5 + 1. ஸோ இப்போ இந்த இடத்துல Q என்ன, 5, ரிமைண்டர் என்ன, 1. புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.3. ஸோ எக்ஸாம்பிள் 2.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் the square of an odd integer is of the form 4q + 1 for some integer q. ஓகேவா? ஸோ ஷோ தட்னா நம்ம தான் வந்து இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் இன்டிஜர் இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ லெட் எக்ஸ், எக்ஸ்ன்றது என்னது, ஒரு ஆட் இன்டிஜர்னு எடுத்துருவோம். லெட் எக்ஸ் பி எனி ஆட் இன்டிஜர், எனி ஆட் இன்டிஜர். ஓகேவா? ஃபைன். இப்போ ஆட் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ஆட் நம்பர்ஸ் எப்பவுமே 2k + 1 இந்த ஃபார்முலா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2k - 1 இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேவா? எனி ஆட் இன்டிஜர். இப்போ கேக்கு நீங்க எந்த ஒரு இன்டிஜர் வேணா கொடுங்க. கேக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், கேக்கு இந்த இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், k = 0 போட்டால் என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும், 2 × 0 - 1. ஸோ இப்போ ஒரு வேல்யூ என்ன, -1. ஓகேவா? k = 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், k = 1 கொடுத்தா என்ன வரும், திஸ் இஸ் 2. 2 - 1 1. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, k = 0 கொடுத்தீங்கன்னா 2 × 0 + 1 which is 1. நெக்ஸ்ட் k = 1 கொடுத்தீங்கன்னா 2 × 1 + 1 which is equal to 2 + 1 3. ஸோ 1 3 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஆட் இன்டிஜரோட ஜென்ரல் ஃபார்ம், 2k + 1 இல்லைன்னா 2k - 1. இது எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது வந்து மாறும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2k + 1 எடுத்துக்கலாம். ஏன் சார் 2k - 1 எடுக்கூடாதுன்னு கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது, 2k - 1 எடுக்கலாம், தப்புலாம் கிடையாது. ஸோ எக்ஸ் = 2k + 1 இதுதான் எனி ஆட் இன்டிஜர்னு எடுத்திருக்கேன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது x² = 2k + 1 இந்த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிங்கன்னா என்ன வரும், a² which is 4k² + 2ab, 2 × 2k என்ன வரும், 4k + b², b வந்து 1, ஸோ 1² அப்படியே 1 தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது காமனாக இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தா என்ன காமனாக இருக்குது, 4k. ஸோ இங்கே 4k, அப்போ ஒரு 4 × k. இப்போ நான் இது என்ன எடுக்கிறேன், காமனாக எடுக்கிறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, k + 1. ஓகேவா? இங்கே ரிமைனிங் எதுவும் என்ன இருக்கும், k இருக்கும். இங்கே ரிமைனிங் எதுவுமே இருக்காது, +1 இருக்குது. ஓகேவா?
அப்போ இங்கே அடிஷ்னலாக ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை தனியாக எழுதிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து நான் என்ன காமனாக எடுத்துட்டேன், 4Kவை வெளில காமனாக எடுத்துட்டேன். ஸோ இந்த டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது 1K இருக்கும். இந்த டேர்மில் ஒன்றுமே ரிமைனிங் இருக்காது. ஸோ அதனால +1 அப்படின்றத போடுவோம். அப்புறம் இங்கே தனியாக ஒரு +1 இருக்குது, அதையும் அப்படியே போட்டாச்சு. ஓகேவா, ஃபைன். ஸோ இவங்க என்ன ஃபார்ம் சொல்லியிருக்காங்க, 4Q + 1 அப்படின்ற ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. Qன்றது என்ன சொல்லியிருக்காங்க, இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், Kன்றது ஒரு இன்டிஜர்னு சொல்லியிருக்கேன். K இஸ் எனி இன்டிஜர். K ஏதாவது ஒரு இன்டிஜராக இருந்துட்டு போட்டோம். ஓகேவா, ஃபைன். இப்போ Kன்றது ஒரு இன்டிஜர்னா K + 1ன்றது என்னது, அதுவும் ஒரு இன்டிஜர் தானே. இப்போ Kன்றதே ஒரு இன்டிஜர். லெட்ஸ் சே 5 இல்லை 6 இல்லை -5 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்கட்டும். ஓகேவா, அதான் K. இப்போ K கூட நான் +1 ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், அதோட ரிசல்ட்டும் எனக்கு என்னென்னு இருக்கும், ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். அது இர்ரேஷனலாவோ இல்லை ரேஷனல் நம்பராவோ மாற போகிறது கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் இப்போ இந்த நம்பர் கூட அகைன் K அப்படின்ற ஒரு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது அது எப்படி தான் இருக்கும், இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ மொத்தமாகவே இந்த K × K + 1 அப்படின்றது ஒரு இன்டீஜரை குறிக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 4 மல்டிப்ளைட் பை இந்த K × K + 1 நான் என்னென்னு எடுக்க போகிறேன், Qன்னு எடுக்க போகிறேன். +1 அப்படியே இருக்குது. கமா போட்டுட்டு நம்ம எடுத்தோம்ல அதை இங்கே எழுதிடணும். Q = K × K + 1 அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ LHS என்ன, x², அதை அப்படியே எழுதியாச்சு. RHS என்ன, 4Q + 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இன் திஸ் சாப்டர். இல்லை இந்த லெம்மாவை பற்றி ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா HCF எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. பாய்.